என் பேர் அன்பரசன். கரூர் மாவட்டம் சோமூர் கிராமத்தில் வந்து நான் வசிச்சிட்ருக்கேன். எனக்கு வந்து நான் வந்து காலேஜில் பிஎஸ்சி வரைக்கும் படிச்சுட்டு 15 வருஷமாக விவசாயம் தான் பார்த்துட்ருக்கேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 ஏக்கர் அளவில் விவசாய பூமி இருக்குது. அதில் எங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் இப்போ நாங்கிற மாதிரி அப்படியே தொன்று தொட்டு விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ இந்த 20 ஏக்கர் விவசாயத்தில் வந்து பார்த்தா ஒரு 1000 மரத்துக்கு மேலே தென்னை மரம் தான் வச்சுருக்கோம். அதோடு வந்து பாதி வந்து மாமரம் வச்சுருக்கோம். இதில் இருக்கிறதுல வந்து இப்போ நான் வந்து வச்சு முதல்ல வந்து எல்லாம் சொட்டு நீர் போட்டு அப்படியே வந்து பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா மரமெல்லாம் அப்படியே கொஞ்சம் சரியாக பாலை வரல, அப்படியே பழுப்பு நிறமாக அப்படியே மட்டையெல்லாம் வந்து மஞ்சள் நிறமாக மாறிடுச்சு. தண்ணி தான் பத்தலையா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த பக்கத்து தோட்டத்துலலாம் பார்த்தா உரம் அது இதுன்னு நிறையா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் தான் ஏதாவது அது மாதிரி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தப்போ இந்த எனக்கு வந்து பழைய நண்பர் தான் இந்த இப்போ இறைவன் தந்த பசுமை இயற்கை உரம்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து, ஆனால் இது வந்து தோட்டத்தை கூட்டிகிட்டு வந்து காட்டினேன். பார்த்துட்டு இதை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், மரத்தையெல்லாம் மாற்றிடலாங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி வைக்கலான்னு சொல்லிவிட்டு நானும் வந்து அந்த 750 மரத்துக்கு வந்து வச்சோம். ஒரு மரத்துக்கு 5 கிலோ வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து முதல் தடவையாக வச்சு ஒரு 4-5 மாதத்துலேயே வந்து அந்த மரத்தோட மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிச்சது. அது பார்த்தா அந்த அழுப்பாக இருந்த மட்டையெல்லாம் வந்து அப்படியே பசுமையாக மாற ஆரம்பிச்சது. இதெல்லாம் வந்து இறைவன் அந்த பசுமை இயற்கையோட தோற இதுதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தாங்க, நல்லா இருக்குதுங்கண்ணா, மறுபடியும் இன்னொரு 6 மாதம் கழித்து மறுபடியும் இன்னொரு டோஸ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வச்சிடலான்னு சொல்லி இப்போ மறுபடியும் வந்து நாங்கள் இப்போ வந்து வச்சுட்டோம். வச்சு இந்த 750 மரத்துக்கும் வந்து 5 கிலோ உரம், மறுபடியும் வந்து நுண்ணூட்டச்சத்துன்னு சொல்லிட்டு குரணை வடிவில் ஒரு மரத்துக்கு ஒரு 1/4 கிலோ வைங்க, அது வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் சரின்னு சேர்த்து இப்போ வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் 5 கிலோ உரம், நுண்ணூட்டச்சத்து ஒரு 1/4 கிலோன்னு சொல்லி எல்லா மரத்துக்கும் வச்சுட்டு உழவு ஓட்டி இப்போ வந்து சொட்டு நீரெலாம் சுத்தமாக நாங்கள் எடுத்துகிட்டு இப்போ வந்து அப்படியே எல்லாம் பாத்தியாக போட்டு முழுமையாக தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுனால பார்த்தா முதல்ல இருந்த அளவுக்கு மரம் வந்து அந்த பாலை வராத மரமெல்லாம் வந்து பாலை வந்துருக்குது. பாலை வந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தா ஒரு மரத்தில் வந்து காய் இளநீன்னு ஒரு 4-5 அப்படியே பாலைக்கு இருக்குது. சுத்தமாக வராத மரம்லாம் பாலை வந்துருக்குது. இந்த மட்டையெல்லாம் வந்து பசுமையாக மாறி இருக்குது. அதனால் வந்து முழுமையாக அந்த இறைவன் அந்த பசுமை இயற்கை உரம் வந்து முழுமையாக நம்பிக்கையாக இருக்குது. இந்த பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி வந்து இப்போ என்னோடய தோப்புக்கு முதல் தடவை வச்சதுக்கப்புறம் இப்போ 2வது தடவை வச்சதும் இன்னும் வந்து முழுமையாக நம்பிக்கையாக இருக்குது. இப்போ பார்த்தா அந்த முதல் தடவை வச்சதில் இந்த மரம்லாம் வந்து சுத்தமாக பாலை வந்து அப்படியே 1-2 வந்த வாக்கில் இருந்தது தான். இப்போ வந்து இப்போ 7-8 மாதம் ஆயிடுச்சு. இளநீ மேலே பார்த்தா குரம்பையெல்லாம் இருக்குது. அதனால் வந்து இறைவன் தந்த பசுமை இயற்கை உரம் வந்து முழுசாக வந்து நான் வந்து நம்பிக்கையாக நம்புகிறேன். அதோடு வந்து எனக்கு அடுத்த வருஷம் பார்த்தா இப்போ வச்சுருக்கிறதெல்லாம் வந்து இன்னும் வந்து அடுத்த வருஷம் நல்ல ஒரு மகசூல் வந்துடும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு இருக்கிறேன்.